Hi, my dear Bollywood people in the world, good morning. Same time, children's அப்புறம் டுகே கிட்ஸ் ஜென்ஸு கிட்ஸ். ஆமாம், நான் உங்களை நினைத்து தான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆமாம், வயதானவர்களை பற்றி விடுங்க. வயதானவர்களை வந்து நம்ம எந்த ஒரு நல்லதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், வயதானவர்கள் ஆமாம், காலம், சமுதாயம், அவர்களுடைய குடும்ப நிலை, சூழ்நிலை, வறுமை, பசி, பட்டினி, ஆமாம், இப்படிப்பட்ட காரணங்களுக்காக வந்து இயற்கையை நாசம் பண்ணுவதா? இல்லையா? நீங்கள் சின்ன பிள்ளைங்க, நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க, கஞ்சா போடுறீங்க. எல்லார் காலத்துலேயும் வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்து, நான்லாம் சின்ன பிள்ளையாக இருந்து தான் வந்தேன். எனக்கெல்லாம் 24 வயது வரைக்கும் பேசக்கூட தெரியாது. பேசக்கூட. ஆமாம், என் அப்பா அம்மாலாம் எங்கேயும் பேசவே மாட்டுறானே, வேஸ்ட்டாக போயிடுவானோ அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப பிள்ளைகள் அப்படி தான். இன்றைக்கி வந்து தண்டம், கருமாந்திரம் எதுக்கும் உதவாது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இது எப்படி உருப்பிட போகுது அப்படி சொல்லிட்டு நிறைய குழந்தைகளை வந்து பெற்றவர்களோ மற்றவர்களோ சுற்றத்தாரோ நண்பர்களோ வந்து திட்டுவதை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆமாம், ஆனால் அப்பேற்பட்ட பிள்ளைகள் ஒரு 20-22 வயசு வரைக்கும் ஊமைய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய அறிஞராக மாறிவிடும். நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சரி, அதை விட்டுருவோம். ஆமாம், பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம், கச்சா எண்ணெய் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த கச்சா எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெய் இல்லைன்னா பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஏன் இன்னும் இது எதுவும் இல்லை. பிளாஸ்டிக்கு, அது இது, பாலித்தீன், பேப்பர், லூசு எத்தனையோ. ஆமாம், எத்தனையோ நிறைய கணக்கு வழக்குகள் எனக்கு சரியாக தெரியல. அப்போ சரி, இந்த என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துடுவோம். தினத்தந்தி தான், தினம் ஒரு தகவல் என்று மாதிரி பத்திரிகையை நான் அடிக்கடி படிங்க, பேப்பர் வாங்கி படிங்கன்னு சொல்லுவேன். பேப்பரில் பாதி பொய் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க இல்லையா? இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்துங்க. ஆமாம், 90% வந்து வன்மையான விஷயங்கள் தான், சமூகத்திற்கு தேவையான விஷயங்களே கிடையாது. ஆனால் ஒரு 10% வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல கருத்துக்கள். ஆமாம், எப்படி முன்னேற வேண்டும், மெயினாக எப்படி உழைக்க வேண்டும், நேர்மையாய் வாழ வேண்டும், நிம்மதியான தூக்கத்திற்கு, அமைதிக்கு, நிம்மதிக்கு என்னென்ன வழிகள் என்பது போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மற்றபடி அது சாமி கீமி பூதங்க தான், அது இது சாக்கடை கீக்கடை ரத்தங்கத்தான் கட்சி கிச்சி அடி தடி கொலை கிராஃபிக்ஸு அது எல்லாம் கேவலமாக அது உள்ள இருக்கும். பட் நல்லது. ஆமாம், குப்பை தொட்டியில் இருந்தாலும் எடுத்துக்கணும்பா. நான் தான் சொல்லுவேன் இல்லை, சோஷியல் மீடியாக்கள் மாபெரும் குப்பை தொட்டிகள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய குப்பை தொட்டிகள் எது என்றால் அது சோஷியல் மீடியாக்கள் தான். இந்த மெயின் மீடியா, அப்புறம் ப்ரைம் மீடியாலாம் சொல்கிறாங்க, இவர்கள் வந்து சீரியல், சினிமா படம் இதெல்லாம் தேசத்துக்கு தேவையே இல்லாதது. இது பயங்கரமான ஒரு இயற்கையை அழிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து அந்த சினிமா படம், கமர்ஷியல், காசு. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? அரிசியில் வந்து கல்லை கலக்குறான்பா, சிமெண்ட்டில் வந்து சாம்பலை கலக்குறான்பா. ஏன் கலக்குறான்? ஆசை. கார் வாங்கணும், வீடு கட்டணும். ஆமாம், இப்போ எங்கேருந்து வீடு கட்டுவதா? பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைன்ட்டானுங்க. ஆமாம், எங்கே போகிறதுன்னு தெரியல. அதோடலாம் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் காலையில் டீ இல்லாமல் இருக்க மாட்டேன். காலையில் டீ கடைக்கு போகிறேன், டீ கடை இல்லை அப்படின்ட்டா. ஏன்பா இல்லை, என்ன ஆச்சு? கேஸ் இல்லை. உலகம் பூரா பத்திரிகையில் சொல்லுவாங்க, ஒரு 50 நாளைக்கு என்னமோ கைவசம் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னமோ தெரியல, ஏதோ ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதா சொல்லினுக்கிறாங்க. ரஷ்யாலாம் வந்து எண்ணெய் வளங்கள் மிகுந்த மாடுது. அங்கே கச்சா எண்ணெய் தான் அங்கே நிறையா கிடைக்கும். அந்த பக்கம் அந்த கச்சா எண்ணெய் என்பதே அந்த பாறை அடியில் வந்து தானாகவே இயற்கையாகவே அது வந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய். அது அந்த எண்ணெயை வந்து எடுத்து தான் அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு பண்ணி அதுலேருந்து பிரித்து அது ஏதோ ஒரு 400 வெப்பநிலையில் வந்து அதை பிரிப்பாங்க போல இருக்குது. அது அந்த பாறைகளுக்கு அடியில், அது எல்லா இடங்கள்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி பாலைவன தேசங்கள், ஆமாம், அப்படிப்பட்ட இடங்களில் கிடைக்கும். அதனால தான் அந்த பக்கம் சரி இவங்க நான் அப்படியே இது போயிடலாம். கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், எரிவாயுவை தரும் கச்சா எண்ணெய் இல்லை என்றால் உலகின் இயக்கம் நின்று விடும் என்ற அளவுக்கு அதன் தாக்கம் உள்ளது இன்னைக்கு. கச்சா எண்ணெய் என்பது பூமியின்
குறிப்பிட்ட ஆழத்தில் உள்ள பாறைகளில் இயற்கையாக கிடைக்கும் திரவ எரிபொருள் ஆகும். இதில் இருந்துதான் பெட்ரோல், டீசல் போன்றவை பிரித்து எடுக்கப்படுகின்றன. அதாவது சுத்திகரிப்பு நிலையங்களில், இந்த ரீஃபைனரிஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இடங்கள்ல சுத்திகரிப்பு எங்கெங்க விட்டது, குறிப்பிட்ட ஆழத்தில் உள்ள பாறைகளில் இயற்கையாக கிடைக்கும் திரவ எரிபொருள் ஆகும். இதில் இருந்துதான் பெட்ரோல், டீசல் போன்றவை பிரித்து எடுக்கப்படுகின்றன. அதாவது சுத்திகரிப்பு நிலையங்களில் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் பிரித்து எடுக்கும் நடைமுறையை செய்கிறார்கள். அதன் மூலம் சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவை கிடைக்கின்றன. அடுத்து, மேலும் இதில் இருந்து ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பிளாஸ்டிக், பாலிமர், நைலான், சோப்பு என 5000க்கும் மேற்பட்ட பெட்ரோலிய துணை பொருட்கள் தயாராகின்றன. வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பில் கூட பெட்ரோலிய பொருட்கள் கலந்து உள்ளன. உலகின் பல்வேறு தொழில்கள் கச்சா எண்ணெயை நம்பி இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. வெனிசுலா, ரஷ்யா போன்ற நாடுகளில் கச்சா எண்ணெய் வளம் அதிகம் உள்ளது. இதேபோல் மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளிலும் கச்சா எண்ணெய் வளம் அதிகமாக உள்ளது. ஈரான் நாட்டில் முதல் வணிக எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் பஹ்ரைன் உள்பட குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், கத்தார் போன்றவற்றில் பெருமளவு எண்ணெய் உற்பத்தி தொடங்கியது. இந்த நாடுகள் இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளாக உள்ளன. எஸ், இது சரித்திரம். என்றால் இன்று நிலை, இன்னைக்கு தேதி என்னங்க, 12/3/2026. யோசிச்சு பாருங்க, உலகம் பூரா கச்சை எண்ணெய் இல்லாமல் தவிக்கிறது. எங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட, தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் ஹோட்டலோ 2 லட்சம் ஹோட்டலோ எத்தனை ஹோட்டலோ நமக்கு தெரியாதுங்க. மூட்டாங்க. காலையில் டீ இல்லைங்க, வீட்டில் டீ போட சொன்னேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால், அந்த ஹோட்டல்லாம் இழுத்து மூட்டான். ரொம்ப சந்தோஷப்படுறேன். To be frank with you, to be frank with you peoples, I'm happy. I'm so happy. ஏன் அப்படின்னாக்கா, பொம்பளைங்க இனிமேல் வீட்டில் சோறாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, கேஸ் அடுப்புலாம் இல்லை, மயில் அடுப்பு. கேஸ் அடுப்பு, மயில் அடுப்புலாம் இல்லைப்பா. அவங்களுக்கு சோறு வேணும்னா ஹோட்டலில் இருக்குது, வாங்கி துண்ணாங்க. ஏதோ ஒரு கருமத்தை அவனும் கொடுத்தான், துண்ணும். உடம்பு நாசமாக போயிடுச்சு. கொரோனா வந்தது பார்த்தீங்களா, கொரோனா அப்போ எப்படி பொல்யூஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். நான் கூட ஒரு வீடியோ அப்போ போட்டிருந்தேன், நான் தான் கொரோனா. நான் ஏன் தெரியுமா வந்திருக்கேன், இந்த உலகம் சீர்பட வேண்டும், எல்லாரும் ஒழுங்காக அவர்கள் வேலையை செய்ய வேண்டும், ஊர் சுற்றக்கூடாது, பொல்யூஷன், கடற்கரையெல்லாம் காம களியாட்டம் ஆடும் பார்கள் மாற்றி விட்டார்கள். ஒரே குப்பை. இப்போ தான் என்னமோ மெரினாவில் என்னமோ என்னமோ செஞ்சாங்க போல இருக்குது. என்னது என்னமோ பொருட்காட்சி அது என்ன எழுவோ, நான் போகல, முன்னாளாச்சு போய். ஆமாம், நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். துபாயில் பீச்சில் ஒரே ஒரு நின்று ஃபோட்டோ எடுத்துன்னுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஐயா ரியாலி எஸ். என்னையா பீச்சு, என் கடல் மாதா, அது என் கடல் மாதா, நான் கும்பிட்ற தெய்வம். ஆமாம், ஒவ்வொரு முறையும் என் மனதில் நான் அழுகிறேன் என்றால் கஷ்டம். ஏன் அழுவப்படுறது, தத்திரம் பிடிச்சவனுங்க, உங்களை நினச்சி தான் அழுவேன். எங்கே பார்த்தாலும் வன்மம், எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை, எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் ஊழல். நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆல்மோஸ்ட் இந்தியா, நாட் ஆல்மோஸ்ட் இந்தியா, 200 நாடுகள் இருக்கிறது உலகில். ஒரு 10 நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் என்று சொல்கிறார்கள். ஆமாம், அந்த 10 நாடுகளும் பார்த்தா மெயினாக அவங்களுடைய வியாபாரம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 10 நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் என்று நான் சொன்னேனே, அந்த 10 நாடுகளுடைய முக்கிய ஏற்றுமதி என்ன தெரியுங்களா? ஆயுதங்கள் விற்பது. பீரங்கி,
அப்புறம் இந்த மாதிரி அதாவது ஆமாம் இந்த ஒழுது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நிறைய இந்த பயங்கரவாத நாடுகள் இருக்குது இல்லை தீவிரவாத நாடுகள் பயங்கரவாதம் தீவிரவாதம் இதையெல்லாம் அந்த ஈரான் போல் ஈரான்லாம் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை வளர்க்கும் நாடு தானே. அதனால் அந்த நாடு வந்து இன்னைக்கு வந்து போரில் வந்து சிக்கி கொண்டது அப்படின்றதுக்காக நான்லாம் வந்து கவலைப்படல. எனக்குலாம் இதெல்லாம் தெரியும், எப்பயோ தெரியும் இதெல்லாம் நடக்குன்னு. எனக்கு எப்படி தெரியும்? நான் பைபிளில் படித்தேன், பைபிளில் இருக்குது. அப்புறமும் தெரியும் இந்த மாதிரிலாம் போனால் என்ன ஆகுன்னு. ரெண்டாவது எனக்கு துபாயை பிடிக்குங்க. துபாயில் ஒரே ஒருத்தன் பீச்சில் இருந்து நின்று ஃபோட்டோ எடுத்து பார்த்துன்னுக்குறான், செல்ஃபி எடுத்து பார்த்துன்னுக்குறான். அதை பார்த்த ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா சொன்னேன்? துபாய் வந்து வரிகளே வாங்காத தொழில்களை யார் வேண்டுமானாலும் வாடுங்கள், தொழில் தொடங்குங்கள், நாங்கள் உங்களிடம் வரியெல்லாம் கேட்கவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு அருமையான 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துபாய் வந்து சும்மா வெறும் மணல் மேடு தான். இன்றைக்கி பார்த்தா அங்கே செயற்கை கடல் இருக்கிறது. துபாயில் வந்து செயற்கை கடல் இருக்கிறது. இப்போ இந்த கடல் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒத்தால் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இயற்கை எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு கவனத்தில் வைத்து கொண்டு தான் செயல்படுது. மனுஷனே நீயே இவ்வளோ பெரிய ஆள்னா அப்போ இயற்கை இது உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியதாச்சே. உன் சித்து வேலையெல்லாம் அதுக்கிட்ட என்னப்பா பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஸோ அது வேலையை அது தொடங்கிருச்சு. இனிமேல் அது வேலையை அது நிறுத்தாது. ஏன்னா ரொம்ப பேர் ரொம்ப நக்கலாக பேசினுக்கிறாங்க. ரொம்ப பேர் நம்ம உலகம் அழியினா நான் டிப்பு வேலை காட்டுனுக்குறீங்களா? அப்படி என்னது நயா பெரிய உலகம் அழியுதுனால 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னீங்க. அப்புறம் வந்து 2012 சொன்னீங்க. மாயன் கேலண்டர்ன்றீங்க. அப்புறம் இன்னும் ஒரு யாரோ இன்னொரு இது இருக்குது, ஒரு புல்வாண்டி ஒருத்தன் இருக்கான். ஆமாம், 14ஆம் தேதி வந்து ட்ரம்ப் செத்துருவாருன்னு சொல்லியிருக்கிறான். அந்த பக்கம்லாம் அது பயங்கர வைரலாக போயின்னுக்குது. ஆமாம், 14ஆம் தேதி மீன்ஸ் வாட்டி இன்றைக்கி 12 இன்னும் 2 நாளில் ட்ரம்ப் வந்து செத்துடுவாராம். எப்படி செத்துடுவாராமான்னா அவர் வீட்டில் வந்து அப்படியே வந்து யாருக்கிட்டையோ ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாராம். அப்போ வந்து சுற்றி யாரோ சிலர்லாம் இருப்பாங்க போல இருக்குது. அவரை சுற்றி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குமா. அப்படியே அந்த ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்படி ஒரு மீட்டிங்கில் பேசி கொண்டு இருக்கும்போது மைக்கம் வந்து விழுந்து இறந்து போனார் பாருங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன், சரியாக தெரியல. அது மாதிரி இவர் அப்படியே ஃபோனில் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாராம். திடீர்னு அப்படியே லைட்டாக கேர் ஆகி டப்புன்னு கீழே விழுவாராம், செத்து போடுவாராம். அப்படின்னு யாரோ அவன் பேர் என்னமோ பேர் ஏதோ அங்கே போட்டுருந்தது நான் பார்த்தேன். இதுக்கு முன்னால் கூட அதே மாதிரி சொல்லியிருக்கான். ட்ரம்ப் எப்போ போன வருஷமே ட்ரம்ப் செத்துருவார் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் வந்து போனாங்க. இந்த மாதிரி இப்போ அமெரிக்கா நிறைய இடங்கள்ல இது இப்போ நான் சொன்ன பாருங்கள், அமெரிக்கா 14ஆம் தேதி செத்து போடுவார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபோட்டோவோ ஏதோ சம்திங் வைரல் அப்படி இப்படின்லாம் சொல்கிறானுங்க. அவனுக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் பார்த்தேன் அவன் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கான். பட்டு அங்கே அமெரிக்கா தரப்பில் ட்ரம்ப் தரப்பில் வந்து அது ஒரு ஃபேக் செய்தி, அது வந்து ஒரு பொய்யான செய்தி. தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் திருட்டு பசங்க ஊருக்குள்ளே சுற்றி இருக்கிறானுங்கல்லப்பா. அதான்ப்பா இந்த அறநிலைத்துறைன்னுவான், அப்புறம் ட்ரஸ்ட்டுன்னுவான். கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக இவர்களே உருவாக்கி கொண்டது. ஆமாம், இந்த பனாமா பேப்பர்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. நான் துபாயை விட்டுட்டேன். ஆமாம், திடீர்னு நான் அப்படி தான் பேசிக்கினே இருப்பேன். திடீர்னு எங்கேயோ போயிடுவேன். என்னடா இந்த ஆள் எதையோ பேசுகிறதுக்கு வந்தார், திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு எதையோ பேசிட்டு போகிறாரு. எங்கே போவார், எங்கே முடிப்பார்? எனக்கே சில நேரங்களில் சந்தேகம் வந்து விடும். நம்ம எதை பேசுகிறதுக்கு தொடங்கணும், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோன்னு. அதான் துபாயில் சொன்னோம் பார்த்தீங்களா, பீச்சில் ஒரே ஒருவன் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்தானோ செல்ஃபி எடுத்தானோ. ஐ லைக் தட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் கடல் மாதா, என் கடற்கரைகள் அழகாக இருக்கிறது. என் கடலை வந்து நாசம் பண்ணிட்டீங்கடா டேய். ஆதி காலத்தில் இயேசுநாதர் கூட அவருடைய நண்பர்கள்லாம் மீன் பிடிக்கிறவன் தான். மீன் பிடிக்கிறவன் இல்லைன்னா அங்கே ஒருத்தவனும் இல்லை. அதை முதல்ல உணருங்க. மீன் பிடிப்பவர்கள் இல்லை என்றால், ஆமாம், ஐம்பூதங்கள் விடு. ஐம்பூதம் காற்று, நீர், நிலம், நெருப்பு எல்லாம் இருக்குது. நீரை மட்டும் குடித்து நீ வாழ முடியுமா? நெருப்பு தண்ண முடியுமா? நிலத்து மேலே சோறு இல்லாமல் தூங்க முடியுமா? இல்லை ஆகாயத்தை வச்ச நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டு அப்படியே பட்டினியாக செத்து போடுவியா? மீனவர்கள் இயேசுநாதர்
அதனால தான் அந்த மீனவர்கள் வந்து தன்னுடைய சீடர்களில் நான் 4-5 பேர் மீனவர்கள் என்று நினைக்கிறேன். தன்னுடைய சீடர்கள் எல்லாருமே தப்பானவர்கள் தான். அவர்களை எல்லாம் அவர் வழி நடத்தினார். அது வேறு விஷயம், நம்ம அது உள்ளே போக வேண்டாம். ஸோ நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னாக்க, கடற்கரைகளை வந்து கொள்ளையர்கள், ஆமாம் கடற்கொள்ளையர்கள், அப்புறம் வந்து இந்த கஞ்சா கடத்துறதுக்கு, தங்கம் கடத்துறதுக்கு, கடத்தல் வேலைகளுக்கு, பெண்களை கடத்துவதற்கு ஏகப்பட்ட கப்பல்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ எல்லாம் அந்த ஹார்மோஸ், அந்த அந்த பாதை ஈரானில் இருக்கையிலப்பா, ஹார்மோஸ் அந்த நீர்ப்பாதை, நம்ம வணிக கப்பல்கள் எல்லாம் வந்து போய் வரக்கூடிய அந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலையிலயா நேற்றா கூட 2 கப்பலை வந்து ஈரானே வந்து தகர்த்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட கன்னி வெடிகள்லாம் வந்து அங்கே வந்து இருக்குது. அமெரிக்கா வந்து இந்த டால்ஃபின் மீன் வந்து ரொம்ப அற்புதமாக ஆய்வு செய்யும். உள்ள கடலுக்கு அடியில் வந்து போய் அங்கே ஏதாவது இந்த மாதிரி கண்ணுக்கு தென்படக்கூடிய அபாயத்தை தரக்கூடிய கன்னி வெடிகள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து மேலே வந்து சொல்லுவோம். மேலே அதுக்கப்புறம் வந்து அவங்க யூனிட்டு போய் உள்ளே போய் அது என்ன ஏது ஆய்வு செய்து அந்த வெடிகளை எல்லாம் எடுத்து செயலிழக்க செய்வார்கள். அது வேறு விஷயம், அதை பற்றி நம்ம அது உள்ளெல்லாம் பெருசாக போக வேண்டாம். ஸோ இப்படி அப்போது அந்த ஈரான் வந்து எவ்வளோ ஒரு மகா மட்டமான ஒரு நாடாக இருந்தால், இறையாண்மைன்னு சொல்லுவாங்க கேட்டால், மதம் அப்படி சொல்லுவாங்க கேட்டால், இறை சக்தி அப்படி சொல்லுவாங்க கேட்டால், அதெல்லாம் இல்லை. தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வளர்க்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஈரான் ஆயுதம் சப்ளை பண்ணலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலோனில் சண்டை நடந்தது, அவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் எங்கேருந்து கிடைச்சது? யார் சப்ளை செய்தார்கள்? காசு கொடுத்தோ திருட்டுத்தனமோ எப்படியோ ஆயுதங்கள் எப்படி இலங்கைக்கு சென்றது? சரி, எல்லாரும் இலங்கை விட்டுருப்பா, ஈரான் விட்டுடுப்பா. எல்லா நாடுகளும் ஆயுதம் தயாரிக்கிறார்கள், விற்கிறார்கள், அதில் பிழப்பு நடத்துகிறார்கள். ஆயுதங்கள் தயாரிப்பதை நிறுத்துங்கள். ஆயுதம் செய்வோம். இந்த ஆயுதம் இல்லைப்பா. ஆயுதம் என்பது இந்த மாதிரி ஊரை அழிக்கிற, உலகை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். ஆயுதம் செய்வோம். இந்த ஹார்ட் இருக்கு பார்த்தியா, அந்த ஹார்ட்டை அழகுபடுத்தணும். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அழகானவைகளாக இருக்க வேண்டும். ஹார்ட்டில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயலும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இயற்கையை பாதுகாப்பதற்காக, மனிதனுக்கு சேவை செய்வதற்காக, தாவரங்கள், இயற்கைகள், தன்னை சார்ந்த அத்தனை உயிர்களுக்கும் உயிர் தருபவையாக இருக்க வேண்டும். ஆமாம், அதுதான் ஹார்ட், இதயம். ஆமாம், இதயம் போகுதே, அவன் பின்னாலேயே போயின்னுக்கிறது இல்லை. பாட்டு இதயம் போகுதே, போ அப்படின்னாலே போய் பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்துக்க, அவள் பக்கத்துலேயே எவனாவது வருவான், கூட்டி கொடுத்து நீ சாப்பிடு. திஸ் இஸ் ஆல் பேட். இது வந்து ஆரம்பத்திலேயே சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு சரியான அரசாங்கம் இருந்திருக்க வேண்டும். அதை விட்டுரு, அதுதான் இல்லவே இல்லை, காலங்காலமாக இல்லை. மன்னர்கள், மதகுருமார்கள், காவலர்கள் மீன்ஸ் வாட், இராணுவம், இவர்கள் 3 பேரும் காலமாய் மிகப்பெரிய கொள்ளைக்காரன்களாக இருந்திருக்காங்க. ஆமாம், கொள்ளைக்காரனுங்களா, மூட நம்பிக்கை, மதம் அப்படி இப்படின்னெல்லாம் எதையாவது சொல்லிங்கன்னா அடிமைகளாக மக்களை சவுக்கால போட்டு அடித்து எப்பேற்பட்ட மிகப்பெரிய கொடூரமான தண்டனைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறான் சீசர். ஆமாம், இயேசுநாதர் கூட ஜீசஸ் காலத்தில் வாழ்ந்தவர் தான். சரி, அதை விடு, நம்ம இப்படியே போனால் நான் எங்கே போயிடுவேன், எங்கே போன மாதிரி. ஸோ இந்த கச்சா எண்ணெயை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இந்த போர் நிற்குமா நிற்காதா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கிறது. இந்த போர் நிற்குமா, இல்லை இது இன்னும் மேலே செல்லுமா என்றால் கண்டிப்பாக மேலே செல்லும். இந்த போர் நிற்காது. இந்த போர் நிற்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. அவங்க சொல்கிறாங்க இது மக்கள் பீதி அடையக்கூடாது என்பதற்காக சொல்லுவாங்க. மக்கள் வந்து பீதி அடைந்து விடுவார்கள். ஆமாம், பயந்துடுவாங்க. ஆமாம், இவனா பயப்படுவான் திருட்டு ராசுகள். எப்படா போர் வரும், எப்படா கலவரம் நடக்கும், உள்ளே பூந்து கடைங்களை உடச்சி நகைகளை திருடலாம், கொள்ளை அடிக்கலாம், அப்படி எல்லாம் இருப்பவர்கள் தான் இந்த மனிதர்கள். அதனால தான் இந்த மனிதர்களை எனக்கு பிடிப்பதில்லை. மனிதன் ஆமாம் இறைவனாகலாம், மனிதன் இறைவனாகலாம் எப்பொழுது? நல்லவனாய் மாறும் பொழுது. இயேசுநாதர் மனிதன் தானப்பா, அவர் என்ன இறைவனா? அவர் புத்தர் மனிதன் தானப்பா, அவர் என்ன இறைவனா? அவர்
எம்ஜிஆர் மனிதன் தானப்பா, அவர் என்ன இறைவனா அவரு? காமராஜர் மனிதன் தானப்பா, அவர் என்ன இறைவனா அவரு? அண்ணா மனிதர் தானப்பா, அவர் என்ன இறைவனா அவரு? அப்படி வாழ வேணும். ஒரு 5 பேர் தான் சொல்ல முடிஞ்சுது. அதுக்கு பேர் எவ்வளோப்பா 8 கோடி பேர் இருக்கிறான்றான் தமிழ்நாட்டில், எவனையும் சொல்ல தெரியல எனக்கு. இருந்தால் தானே சொல்கிறதுக்கு, இருந்தால் தானேப்பா. சரி நீ யாராவது சொல்லு, கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயா அங்கே ஒருத்தர் நல்லவர் இருக்கிறார் ஐயா. ஐயா அந்த எடப்பாடி அவர் ரொம்ப நல்லவர் ஐயா. ஐயா அந்த ஓபிஎஸ்ஸா யாரும் அவரு ரொம்ப நல்லவர் ஐயா. அந்த சசிகலா நல்லவர் ஐயா. ஐயோ காலங்காலமாக 1969 தமிழ்நாட்டையே நாசம் செய்து தீக்கரையாக்கி கொத்தடிமையாக்கி மக்கள் அடித்து அவர்கள் முதுகில் வரி சுமையை சுமத்தி ஊரில் இருக்கிற எல்லா சொத்தையும் ஆட்டை போட்டு பஞ்சமி நிலம் கொண்டு ஆட்டையை போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்குது இந்த திமுக கட்சி. அவர்களையே அது யாரையாவது ஒரு நல்லவர்களை சொல்லுங்கப்பா. அதை சரி விட்டுருப்பா, அரசியல்வாதி விட்டுரு, அரசியல்லாம் அப்படி தான் சாக்கடை, ரைட்டு விட்டுரு. சரி அரசியல் துறை விட்டுரு, வேறு துறைகளே இல்லையா? எவ்வளோ துறைகள் இருக்குது, தனியார் துறைகள் இருக்கிறது, அரசாங்க துறைகள் இருக்குது. அப்படிப்பட்ட துறைகள்லையாவது எவனா ஒரு நல்லவன் இருக்கிறானாப்பா? யாராவது ஒரு நல்லவர் இருக்காங்களா? அரசாங்கத்துறையே கையில் இருந்தது. அப்படி இருந்தும் காமராஜர் சாகும் பொழுது அவரிடம் 3 வேட்டியோ 3 சட்டைகளோ தான் இருந்ததாமா. நோ பேங்க் பேலன்ஸ். அதே மாதிரி தான் அண்ணாவும். அண்ணா இறக்கும் போதும் அவரிடம் பெரிதாக எதுவும் சொத்து இல்லை. ஆமாம், இறப்பை அந்த அந்த உடலை எடுப்பதற்கு கூட ஏதோ டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க என்று நான் படித்திருக்கிறேன். ஸோ நான் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், போர் நிற்காது. போரை உருவாக்குனது யார்? அமெரிக்கா. சாதாரணமாக அந்த பேரிக்கா இல்லை, புரியுதா? நீ ஜோக்கர் சொல்லுவே, அவர் அல்ல, அவர் அந்தி கிறிஸ்து. முதல் முறையாக இருந்தப்போ அவர் ட்ரம்ப்பாக இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு தடவை, 2வது அதிபர் தானே, 2வது முறையாக அதிபராக இருக்கிறார். ஃபஸ்ட்டு அதிபராக இருந்தப்போ அவர் வேணா நீங்கள் பார்த்த அந்த ரியல் எஸ்டேட்டு அந்த ட்ரம்ப்பாக இருந்திருக்கலாம். 2வது முறை வந்தார் இல்லையா, எலான் மஸ்க் அவருடைய சேனல்ஸாக அது பேர்னது எக்ஸ்ட்ராலமாக ஏதோ ஒன்று இதெல்லாம் அவரை பிரபலப்படுத்தி மக்கள் அமெரிக்க மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே. இப்பொழுது வந்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னை ஜீசஸ் காப்பாற்றி இருக்கிறார், இந்த பதவியை என்னை வகிக்க சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பைபிளில் இருக்குதுப்பா, போர் வரப்போகுதுன்னு போய் படித்து பாரு. எவ்வளோ நிறைய இடத்துல இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல இருக்குது, புரியுதா? இந்த ஈரான் என்பது என்ன, பெர்ஷியா தானே அது? ஏதோ ஆமாம், பெர்ஷியா மீன்ஸ் வாட், பபிலோனா? சரி விடு, நமக்கு வேணாம் கரும, அந்த சரித்திரமெல்லாம் வேணாம், நம்ம போட மண்டை அப்படியே வெடிக்குது எனக்கு. ஸோ அந்த பெர்ஷியா தான் இன்றைய ஈரான். சரி அதை விட்டுரு. ஸோ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இவர்கள் இந்த மூன்று நாடுகளுக்கும் மிக பெரிய வேலைகள் இருக்கிறது. சாதாரண வேலைகள் இல்லை. இன்னும் ரஷ்யா உள்ளே வரல, வந்துருச்சு. ரஷ்யா தான் மறைமுகமாக ஈரானுக்கு எல்லா வேலையும் செய்யுது. அது நல்லாவே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. சம்மாவா எல்லாம் பக்கத்து நாடு தானுங்க. ஆமாம், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்படியே ஈரான், அப்படியே வாட் எல்லாம் எல்லாம் பக்கம் அண்டை நாடுகள் தானே, புரியுதா? அமெரிக்கா மாதிரி இங்கேருந்து 13,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த நாடுகள்லாம் எல்லாம் வளைகுடா நாடுகள், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த ஹார்மூஸ், அந்த நீர் தளம், அதாவது அந்த நீர்ப்பாதை, இதை முற்றிலுமாக ஈரான் கண்டிப்பாக விடாது. அது ஸோ கப்பல்கள் வருவதற்கு போவதற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த கச்சா எண்ணெய் அப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ரஷ்யா அண்டு இன்னும் சில ஊர்கள் இருக்கிறது. ஆமாம், சுலோவேக்கியாவா. ஸோ அவர்களும் கச்சா எண்ணெயில் அவர்களிடமிருந்து இந்த அரசாங்கம் வாங்குமா வாங்காதா, இல்லை வாங்கி அப்படியே வந்தாலும் ஈரான் குண்டை போட்டு அடிக்குமா, இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு இந்த யூடியூப்பு இது எங்கள் அமெரிக்காவில் தான் இருக்குது. இந்த யூடியூப் என்னடா மயிறு உங்களுக்கு தகவல் மையம் அப்படி சொல்லி இந்த யூடியூப் இந்த மாதிரி டவர் எல்லாம் அடிப்பிச்சு நொறுக்கி இணையதளமே இல்லாமல் பண்ணுவானா,
ஒரு இழவும் புரியல. இல்லை இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸில் இருக்குல்ல, சேட்டலைட்ஸு அந்த இதுக்கு உண்டான ஒரு தனி சேட்டலைட், அதுக்கு தனி சேட்டலைட், இதுக்கு தனி சேட்டலைட், அதுதானப்பா ஃபோட்டோ கீட்டோலாம் எடுக்குது. ரேடார் ரெகுடார்லாம் அதுன்னு தானப்பா வாஷ் பண்ணுது. என்னடா நீங்கள் வாஷ் பண்ணினே இருக்கிறீங்க, பார்த்துக்கினே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சேட்டலைட் எல்லாம் நாசம் பண்ணி அதையெல்லாம் வெடிக்க செய்வாங்களோ என்னமோ. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொண்டுகள் மை டியர் போலிவுட் பீப்புள்ஸ், அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சிறு குழந்தைகள், ஆமாம் சிறு குழந்தைகள் ஆட்டுக்குட்டியைப் போல ஆட்டுக்குட்டியிடம் அன்பு காட்டுங்கள். ஆமாம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். வச்சுக்கிட்டே ஆமாம் இல்லை வச்சுக்கிட்டே இல்லை இல்லை சொல்லாத. இனி நீ கொடுக்கும் காலங்கள், நீ எவ்வளவு எடுத்துக்கொண்டாயோ, எவ்வளவு யாரிடம் எல்லாம் இருந்து எடுத்தாயோ, கோடி கோடி லட்சம் லட்சம் கோடியாக எடுத்த பார்த்தியா, பதுக்கி வச்சிருக்க பார்த்தியா. இந்த பனாமா பேப்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு திருட்டு பசங்க, இந்த சுசுலெலாம் கூட ஏதோ அது விட்டுரு. இந்த மாதிரி அந்த சுவிஸ் பேங்கில், துபாய் அங்கெல்லாம் துபாய் எல்லாம் அந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து ஆமாம் வெறும் பேர் மட்டும் கொடுத்தா போதும். எவ்வளோ பணம் நீ திருடி வச்சுருந்தாலும் துபாயில் வந்து உனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி பாவ செயல்களை செய்ததுனால தான் என் மொத்தத்தில் நேற்று கூட துபாய் ஏர்போர்ட்டில் ஏதோ குண்டு போட்டதா கேள்விப்பட்டேன். என் சொந்தக்காரங்க கூட சிலர்லாம் அங்கே இருக்கிறாங்க. பட் எனிவே, தவறு யார் செய்து இருந்தாலும் அது தவறு தான். தப்பை திருத்தி கொள்ள முடியும், தவறெல்லாம் திருத்தி கொள்ள முடியாது. தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஆண்டவரின் 2ஆம் வருகை. இது கண்டிப்பாக அரங்கேறும். இது நிச்சயமாக நடக்கும். இதில் எந்த வகையான எனக்கு தெரியுது, என்னுடைய ஆய்வுகள் சொல்லுது. நான் ஒன்றும் ஜோஷக்காரன் திருட்டுப்பாய கிடையாது. உங்கள் ஊரில் இருக்கிறான் பாரு, உங்கள் ஊராச்சு அதான்ப்பா கிளி ஜோஷக்காரன், அந்த ஜோஷக்காரன் திருட்டுக்கு அடி திருட்டு ராஸ்கள் எல்லாம் வளர்த்து விட்டது யார்? இந்த கவர்மெண்ட்டு. இதெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இதுதான் பெரிய கவர்மெண்ட்டு, பிரதம மந்திரி. என்னையா இல்லடா அநியாயம் நாடாயா இது? இப்படி ஒரு நாடு உலகில் எங்குமே கிடையாது. வெறும் 37,000 மக்கள் தொகை, வெறும் 37,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இது. சுசுக்கு கீழே மால்டுவாவா ஏதோ சம்திங். எப்பேற்பட்ட நாடு இது. அதெல்லாம் லேண்டை நீ வாங்க முடியாது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1 கோடி வாங்குவோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உலகத்தில் சீக்கிரமாக முன்னால் எந்த ஊர் கடல் உள்ள போவோம் அதுவும் இருக்குது. எல்லாம் கூகுளில் போனால் சொல்லும். ஆனால் கூகுளே இப்போ போயிடும் போல இருக்குது. இப்போ கூகுளே போயிடும்போது இப்போ குடிக்கிறதுக்கு டீ கிடைக்கலப்பா, கேஸ் இல்லை, அதனால் டீ போடலன்ட்டான். ஒரு காரியம் பண்ணுங்கள் எல்லோரும். அந்த ஒடுத்துட்டு இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பைலர் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். பைலர் இந்த பித்தளை மாதிரியே இருக்கும். அது இப்படி உருளையாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கறி துண்டுகள் இருக்குது இல்லையா, விறகு கறி துண்டுகள். அதை வந்து நல்லா அனல் மூட்டி நெருப்பாக்கி அந்த நெருப்பில் வந்து அது அப்படியே வந்து ஹீட் ஆகும். அந்த வாட் இஸ் இட், அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகும். அதுலேருந்து அப்படியே அந்த பைப்பில், அந்த பைப்பை அந்த டாப்பில் தண்ணியை சுடு தண்ணியை பிடிச்சி டீ போட்டு கொடுப்பாங்க. சரி, அப்புறம் மறக்காமல் எல்லாம் ஆடு மாடுலாம் வாங்கிடு. என்ன ஆடு கண்டிப்பாக மறக்காதப்பா, ஆடு மாடு வாங்கி வச்சுக்க. அப்புறம் பால் வேணும்ல, எங்கே போவோம் பாலுக்கு? ஆமாம். அப்புறம் தயவுசெஞ்சு பெண்கள் குழந்தை பெற்றுக்காதீங்க. ஏன்னா மாடுலேருந்து பால் வராது. அப்புறம் அது பால் குடிக்காமல் செத்து போடும். பார்த்துக்க. டாக்டர் நோ கேஸ், நோ கேஸ். கேஸு கீஸெல்லாம் இனிமேல் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்படியே இருந்தாலும் அவங்க பணக்கார பயல்களுக்கு அது போய் சேரும், ஏழைகளுக்கு எதுவும் வராது. அப்படியே கைவசம் இருக்குது, கவலைப்படாதீர்கள் அப்படின்ட்டு அப்படியே கொடுத்துருவான். நேற்று கூட எங்கேயோ அந்த பக்கம் திருச்சி எங்கேயோ ஒரு சில காலையில் நான் ஒரு இடத்துல கேட்டேன், 4,000 சில்லற ரூபாயா ஒரு அந்த ஒரு இந்த கடைகளில் வைத்திருப்பார்களே, அது எத்தனை கிலோ தெரில நமக்கு, வியாபார சிலிண்டர் அதுக்கு பேர் என்ன எழவோ, 4,500 அப்படின்னா. டீ விலையை ஏற்றிட்டிங்களா? ஏற்றிட்டுங்க. எவ்வளோப்பா கப்பு? 50 ரூபா. நேற்று 40 ரூபாய் இருந்த டீ இன்றைக்கி 50 ரூபா ஆயிடுச்சு. நாளைக்கு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. டீ கடையும் இருக்காது, டீ குடிக்கிறவனு இருக்க மாட்டான். நல்ல விஷயம். ஆமாம், டீயை குடிச்சு உடம்பு கேட்கறத விட இனிமேல் ஆடு மாடு தயவு செஞ்சு மறக்காத வாங்கிக்க. வந்துடுவியா? மறக்காதடா. ஆடு வாங்கிக்கோ, மாடு வாங்கிக்கோ, கோழி வாங்கிக்கோ, வீட்லேயே வலை. அப்புறம் மெயினாக சொன்னால் தெரியாமல் நேற்று ஒரு வீடியோவில் சொன்னேன், விதைகளை வாங்கி வைத்துக்கொள். ஆமாம், பச்சை மிளகா விதை, தக்காளி விதை, கீரைகள் விதை,
இதை ஏதாவது கொஞ்சம் உன் வீட்டு மாடி ஈடி அதில் இதில் தொட்டி கீட்டி மண் நல்ல மண் சத்து உள்ள மண்ணாக பார்த்து எடுத்து போட்டு அப்படியே வளர்த்து குழம்புக்கு பச்சை மிளகாய் தேவைப்படும், அதெல்லாம் காய்கறிகள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பண்ணிக்க. மேலெல்லாம் அந்த இந்த நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஆமாம், அமெரிக்கன் வந்து ஆதியில் ஓடுற இன்ஜின்ஸ்லாம் கண்டுபிடிச்சான். கப்பல்லலாம் அப்போல்லாம் ட்ரெயினே நீராவியில் தானேப்பா ஓடிச்சு. ட்ரெயினே அந்த காலத்தில் நீராவி தானே ஓடிச்சு. நம்ம நீராவியில் வந்து இன்ஜின், ட்ரெயின் இன்ஜின் கண்டுபிடிக்கிறோம். நீராவியில் மிகப்பெரிய ஆலைகள்லாம் என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் பயங்கரமாக இந்தியாவில் பாடுறா, அதுவும் இந்தியாவில் பாடுறா இந்தியாவில் பாடுறா எவ்வளோ பெரிய விஞ்ஞானிடா, எவ்வளோ பெரிய அறிவாளிடா, அவ்வளோ மாதிரி அறிவாளி இந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான்டா. வாங்கடா 4 இட்லியை சட்னியை ஊற்றுடா தின்னுடாப்பா, நீராவியில் இட்லி சொல்கிறான்டா. எப்படி அவன் நீராவியில் கப்பல் விடுறான், ட்ரெயின் விடுறான், பிளேன் விடுறான்னா என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ நீராவியில் இட்லி சொல்கிறான். அது கூட இப்போ நீராவியில் என்ன இட்லி திரும்ப சொல்கிறான்? குஷ்பு இட்லி. ஏன்னா மாவு ஆட்டுக்கல் கீட்டுக்கள்லாம் இனிமேல் நடைமுறைக்கு வந்துடும். பொம்பளெல்லாம் எப்படிக்கிறான் இந்தா அப்படி. ஆமாம், இப்படி அழகாக சிம்ரன் மாதிரி அழகாக இருந்தவெல்லாம் இன்றைக்கி ஆலமரம் மாதிரி இப்படிக்கிறான். சுற்றி எங்கே இருக்குதுன்னு தெரில, உடம்பு எங்கே இருக்குதுன்னு தெரில. பார்க்கறதுக்கு நான்லாம் கண்ணை மூடிப்பேன். அந்த கருமத்தெல்லாம் எவன் பார்ப்பான்? ராத்திரி தூக்கம் வராதுப்பா. அந்த மாதிரி கருமங்கள் இழவுகள் எல்லாம் பெருத்து போய், கை காலெலாம் பெருத்து போய், காலெலாம் பெருத்து போய், மூஞ்சிக்கு இங்கெல்லாம் சொரியாசிஸு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம முடியை வந்து வெள்ளை முடியை கருப்பாகிறேன், கருப்பு உடம்பைய வெள்ளையாக போகிறேன்னு சுற்றிட்டு எல்லாருக்கும் வச்சான் இயற்கை ஆப்பு. வச்சான். இனிமேல் எங்களுக்கு போய் பேரன் லவ்லி வாங்குவேன்? எந்த மூஞ்சிக்கு போட்டுப்பா? எந்த சுடு தண்ணியில் எந்த கேஸை எடுத்து சுடு தண்ணி வச்சு குளிக்க போகிறேன்? கரண்ட் அடுப்பு கூட இனிமேல் வேலைக்காக தம்பி, கரண்ட் வேலையை ஏற்றிடுவான். ஸோ இனி நன்றாக புரிந்து கொள், உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதி. உனக்கு ஒரு நிதி இருப்பான். அதான் நிதி அதான் இருக்குதப்பா இந்த ஊரில் நிறைய நிதி. கருணாநிதி, உதயநிதி, இப்படி அப்படியே தானமோ நிதி. ஆமாம், நீதியே இல்லாத நிதிகள் இல்லை. திரள் நிதி, அப்புறம் என்னது அருள் நிதி, அப்புறம் என்னது பொருள் நிதி. போங்களா, நீதி இல்லாத உங்களிடம் நான் நின்று கொண்டு பேசுகிறேனே, அதான் விதியின் விளையாட்டு தொடங்கி விட்டது. இப்போல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாலே, நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாலே இன்னைக்கு இந்த தேதியில் இதெல்லாம் நடக்கும்னு வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்கள், என் வீடியோலாம் போய் பாருங்கள். 24,000 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இந்த தேதியில் இந்த மாதத்தில் இதெல்லாம் நடக்கும் சொல்லியே போட்டிருக்கேன். நீ தான் நம்ம வீடியோ பார்க்க மாட்டியா? அது வரைக்கும் நல்லது. பார்த்தீங்கன்னா பாவம் செத்து போடுவேன். அதனால் பார்க்காத வரைக்கும் நல்லது. அதான் சரி. அதுவே குட் பை. உலகத்துக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்கள். இத்தனை நாள் இந்த உலகத்தை நீங்கள் நாசம் பண்ணீங்க. இந்த உலகம் உங்களை வந்து பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலுமாய் இருந்தது. இப்போ கண்டுகொள்ள ஆரம்பித்து விட்டது. சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு எல்லாம் இன்றைக்கு பிரைட்டாக இருக்காங்க. இது குழந்தைகளின் உலகம், புரியுதா? அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளின் உலகத்தை, இயற்கையை, தேசத்தை, உலகை, பிரபஞ்சத்தை நாசம் பண்ணிய கிழவர்கள் கிழவிகள் எல்லோரும் மடியும் நிலை வந்திருக்கிறது. போயிட்டு வா, போய் உன் பேரங்கெல்லாம் செத்து போனவன், அப்புறம் தாத்தா கத்தெல்லாம் செத்து போனவன், ஏதோ சொர்க்கம் நரகெல்லாம் இருக்கிறதா சொல்றிய, அங்கே போய் பார். தயவு செஞ்சு நான் போகிற வழியில் நிறைய டிராஃபிக் ஜாமு, ஒரே பள்ளம், ஒரே மேடு, நடந்து போகணும். ஏன்னா இப்போ சைக்கிள் கூட வாங்க முடியாது. அதெல்லாம் கேஸ் இல்லைன்ட்டான், பெட்ரோல் இல்லைன்ட்டான், டீசல் இல்லைன்ட்டான். எங்கேயாவது அப்படி போய் நடந்து வரணுன்னா ரோடெல்லாம் ஒரே பள்ளமாக இல்லாமலாம் இருக்குது. எப்படி போகிறது வருது தெரியல. அதனால் பார்த்து இந்த கோயில் கீழெல்லாம் தேவையில்லாமல் போய் இந்த சாமியெல்லாம் கும்பிடாத. அந்த சாமி கீமிலாம் அவன் வந்து நீ கும்பிட வந்து அப்புறம் மண்டையிலே போட்டு நறுக்குன்னு குட்டும். பார்த்துக்க. பாவிகளை வந்து ஒரு நாளும் எந்த சாமின்னு ஒன்று இருந்தால், அது இல்லை, அது வேறு விஷயம். அப்படி இருந்தால் உங்களை போல குற்றவாளிகளை என்னைக்கோ அடித்து மூஞ்சி கீஞ்சிலாம் கீழ்ச்சி காலில் போட்டு மிதிச்சிருக்கோம். அது இல்லை. உங்களுடைய அயோக்கியத்தனம், அராஜகம், பித்தலாட்டம்,
புறம்போக்குத்தனம், எச்சத்தனம், அபகரிப்பு, வன்மை, பாலியல், கொடூர பாவங்கள், கொலை பாவங்கள், கொள்ளை பாவங்கள், நோய்களை உற்பத்தி செய்து விற்கும் நாதாரிகள், இப்படி ஆர்கன்ஸ் திருடுறவன், கிட்னி திருடுறவன், கண்ணு திருடுறவன், ஹார்ட் திருடுறவன், எல்லாருக்கும் மொத்தமாக இயற்கை அற்புதமான ஒரு செயலை வைத்திருக்கிறது. அதுதான் இந்த போர். இந்த போர் நிற்காது, இது நீடிக்கும். ஆமாம், இது நீடிக்கும். எல்லோரும் திரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சட்டத்தால் திருத்த முடியாது, ஜட்ஜியால் திருத்த முடியாது, வக்கீலால் திருத்த முடியாது, அரசாங்கத்தால் திருத்த முடியாது. பிறகு எப்படி திருத்துவது? அதுதான் என் தகப்பனாகிய இயற்கை, அதுதான் என் தாயாகிய இயற்கை. என் தாயும் தகப்பனும் இன்று அவர்கள் வேலையை உத்தமமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த உலகம் விடுபடட்டும். எண்ட் ஆஃப் டேஸஸ். விரைவில் இந்த உலகம் புதுப்பிக்கப்படும். மீண்டும் இளைஞர்களால், வாலிப பெண்களால், ஜென்சிக்கு, டூகேக்கிஸ் போன்றவர்களால் இந்த உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். கிழவன் கிழவிகள், கட்சிக்காரன், அயோக்கியம், திருட்டுப்பய, கார்பரேட் கம்பெனிக்காரன் அனைவரும் அழியும் நேரம் இது. அவர்கள் அழியட்டும். பாய்.